ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு வச்சு ஒரு சாலட் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப் பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிறு வந்து 8 ஹார்ஸ் 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு துணியில் ஒயிட் கிளாத்தில் வந்து முளைக்கட்டி வச்சுருந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை சாப்பிட்லாம். அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். நான் இதை வந்து 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பச்சைப்பயிறு வந்து நல்லா ஒரு 8 to 9 ஹார்ஸ் ஊறிருக்கு. இப்போ இருப்பாங்க ரொம்ப சின்னதாக இருந்தது, தண்ணியில் ஊறவும் வந்து நல்லா பெரிய பச்சைப்பயிறு, நல்லா சைஸஸ்லாம் பிக்காக தெரியுது. இப்போ இதை கம்ப்ளீட்டாக தண்ணியை நம்ம வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத், ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பண்ணுறோன்னா, இதை கம்ப்ளீட்டாக வந்து இப்படி இந்த மாதிரி முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சிடணும் இதை. ஸோ இதை நம்ம இந்த நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த முளைப்பு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க. இதுங்க நாளைக்கு நம்ம காலையில் எப்படின்னு பார்க்கலாம், எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக முடிச்சு போட்டு நம்ம வச்சிட்டோம். இந்த ஈரம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பச்சைப்பயிரில் இருக்கிற இந்த தண்ணி ஈரம், இந்த கிளாத் வந்து அந்த ஈரத்தில் அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணி ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணல, கொஞ்சம் அந்த ஈரத்தோடு அப்படியே வச்சு முடிச்சு போட்டு வச்சிடலாம். ஏன்னா நமக்கு இந்த ஈரம் இருந்ததுனால தான் இந்த முளைப்பே வரும் மெயினாக. இப்போ பாருங்கள், இந்த பச்சைப்பயிறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 ஹார்ஸ் நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து அந்த முளைக்கட்டி வச்சுருந்தது. பாருங்கள் நல்லா வந்திருக்குன்னு, இந்த முளைப்புலாம் வந்திருக்கிறதுல. இப்போ வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ சாலட் செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பச்சைப்பயிறு வந்து பச்சைப்பயிறு சாலட் செய்ய போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஆனியன் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் டொமேட்டோ, இப்போ கொஞ்சம் குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெப்பர், இப்போ சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் சாலட் ரெடி. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் தாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும். நீங்கள் பாருங்கள், சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலாக நம்ம வீட்டில் பச்சைப்பயிறு மோஸ்ட்லி இருக்கும். அது ஓவர் நைட்டு வந்து நீங்கள் ஒன் டே வந்து ஊற வச்சுடுங்க. நைட்டு முளை கட்டி வைங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் சாப்பிட்டாலே போதுங்க. செம்மையான சூப்பரான சாலட் இது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியுமே. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.